காஜா ஹிதர் அலைஹிஸ்ஸலாமுடைய ஜியாரத் நல்லபடியாக முடிந்தது. இதனைத் தொடர்ந்து மீண்டும் அடுத்த வழியாக கீழே இன்னும் இறங்கி அந்த மலை மீது ஏறி திரும்பவும் இறங்கணும். அதுக்கப்புறமா அங்கே ஒரு தர்காவுடைய ஜியாரத். இப்பொழுது பயணம் அந்த இடத்தை நோக்கி. இன்னும் சரியாக சொல்லப்போனால் 4 கிலோமீட்டர் செல்ல வேண்டும். இன்ஷா அல்லாஹ் பார்த்துக்கலாம். அது தெரிகிறதா ஒரு கொட்டகை, அதுதான் இப்பொழுது நாம் அடுத்து செல்ல வேண்டிய இலக்கு. இந்த வழியாக போயிடும். அந்த தர்பாரை ஜியாரத்தை முடிச்சுட்டு அந்த மலை அடியில் கொகை உள்ள வந்து இந்த மஸார் இருக்குது. ஜியாரத்தை முடிச்சுட்டு திருப்பி இதே வழியாக வந்து இறங்கி வந்த வழியிலே போனோம். இந்த மலை ஏறணும். இந்த மலை ஏறி அடுத்த மலை இறங்கி ஏறினதுக்கப்புறம் தான் காக்கா ஷாபாவுடைய தர்கா. இப்போ அங்கே போகணுமா நெக்ஸ்ட்டு? இந்த மலையோட முனை இருக்குது பார்த்தீங்களா, அது மெயின் ரோடு. வண்டிங்க எதனா வரோம், கை போட்டு போயிடலாம். ஜென்ஸ் மட்டும் 2 பேர், லேடிஸ் அங்கே லேடிஸ் நிப்பாட்டுங்க. அந்த இடத்துக்கு தான் போகிறோம் இப்போ. அங்கே தர்பார். ஐயோ மூச்சு இதுக்கு தள்ளுதே. குரங்குகள். லேடிஸ் சொன்னாங்களே கூட அவங்க, சரி அவங்களே எப்படி ஒண்டியாக அனுப்ப முடியும், அதனால் இப்படியே பேக் சைடு இறங்கி வந்துட்டு இருக்கோம். அதனால் அங்கே போய் விட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் 2 மணிக்கு அஜ்மீர் காஜா நாயகம் அவர்களுடைய மகளார் பிபி ஆஃபிஸா ஜமால் அவர்களுடைய சில்லா முபாரக். இறைவனுடைய அற்புதமான படைப்புகள். இந்த மலை, இந்த மலையோடைய அந்த சைடு தான் காக்கா ஷாபாவுடைய தர்பார் இருக்குது. இவங்க பஞ்சாபி பாபா. இவங்க வந்து பஞ்சாபி பாபா. இவங்க தான் வந்து காஜா சர்க்கார் ஒரு அரவாணி அவங்களுக்கு திருநங்கைக்கு குழந்தை வரம் கொடுத்து அவங்களுடைய மஸார் ஷெரீஃப், அந்த திருநங்கை அவங்களும் அவங்களுடைய குழந்தையும். இது வந்து பெங்காலி பாபா. இது பெங்காலி பாபா. அஸ்ஸலாமு அலைக்கும் பாபா. இந்த இடத்துல பெங்காலி பாபாவுடைய ஒரு சில்லா ஷெரீஃப் இருக்குது உள்ள. அஸ்ஸலாத்து அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாத்து அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஹபீபல்லாஹ். இது பெங்காலி பாபா உட்காந்த சில்லா முபாரக் அவங்களுடைய இடம் இது. இன்ஷா அல்லாஹ் இதோடைய ஜியாரத் முடிஞ்சு இதுக்கப்புறம் வந்த வழியாகவே போய் அந்த மலையில் ஏறி அங்கே ஆளுங்க போயின்னு இருக்கிறாங்க பாருங்கள். அந்த மலை ஏறி இறங்கி அங்கே ஒரு மலை தெரியுதுங்களா, அந்த மலை கிட்ட இந்த இடத்துல தான் காக்கா ஷாபா தர்கா. இன்ஷா அல்லாஹ் விரைவில் பார்ப்போம்.